வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற தலைப்பு புதிய அழைப்பு. தேவன் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமோ ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அழைப்பிலே சில முக்கியமான காரியங்களை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதிலேயே 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அதுக்கு இடையில விட்டு விலக வேண்டிய பாவங்கள்னா என்னென்ன அதையும் அவர் விளக்குகிறதை பார்க்கிறோம். அதே போல 1 பேதுருல 1 15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தானியேலை குறித்து நம்ம பார்க்கும்போது தானியேல் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்றாருங்க? ஒரு தீர்மானம் பண்றார். என்ன தீர்மானம்? அவருடைய இருதயத்தில் என்ன தீர்மானம் பண்ண? ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் மனதிலே தீர்மானம் பண்ணார். பார்த்துங்க, வாலிபர்கள் 16, 17, 18 அந்த வயசுல இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இளம் வாலிபர்கள் சாப்பாட்டுக்கு பேராசை பிடிச்சு அலையாம, வெறி பிடிச்சி திரியாம, தங்களுடைய உணவுல கட்டுப்பாடோடு இருக்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அதுல தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாங்க. 2 தீமோத்தேயு 2 நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு அப்படிங்கிற ஒரு காரியத்தை தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகணும், உணவு பேராசைகளுக்கு விலகணும், பண ஆசைக்கு விலகணும், பரிசுத்த நடக்கையுடனே இருக்கணும். 2வது நமக்கு அழைப்பு மத்தேயு 4:21 மார்க் 1:20 ஆண்டவர் இயேசு மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கிறார். நீங்க மத்தேயு 28 பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க? எல்லா ஜாதிகளையும் சீசர் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. மார்க் 16:15 உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆகவேதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:17 ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கர்த்தர் எங்களை அனுப்பாம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே எங்களை அனுப்பினார்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, பரிசுத்தமா நடக்கிறதற்கு அழைப்பு, மனிதர்களை பிடிப்பதற்கு அழைப்பு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அழைப்பு. அடுத்தது 1 கொரிந்தியர் 1:2 பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம பின்னால நம்ம பார்க்கும்போது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படின்னு பவுல் சொல்லும்போது ரோமர் 1:1 அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அது எல்லாத்துக்கும் நீங்க மேல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் என்று ரோமர் 8:30 வாசிக்கிறோம். கடைசியா என்ன பார்க்கிறோம்? 1 பேதுரு 2:20-21 கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க
அநேக உபத்திரவங்களின் வழியாய் பிரவேசிக்கணும்னு அப்போஸ்தலர் 14:22 புதிய விசுவாசிகளுக்கு பவுலும் பர்னபாவும் ஆலோசனை கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன? பரிசுத்தமா வாழ அழைத்திருக்கிறார், மனிதர்களை பிடிக்க அழைத்திருக்கிறார், அடுத்தது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை சீர்தூக்கி பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார், பரிசுத்தவான்களாக வாழும்படி அழைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட பாடுபட அழைத்திருக்கிறார். ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பிலே அவரோடு இணைந்து ஆவியானவருடைய பலத்தோடு முன்னோக்கி செல்ல நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.